விளை நிலங்கள், விளைச்சல் காண நாற்று களங்கள், தென்னை மரங்கள், பனை மரங்கள், சவுக்கை தோப்புகள், காட்டா மணக்கு செடிகள், ஒற்றையடி பாதைகள், குப்பைகள், பூவரச மரங்கள், அழகிய கொட்டாய்கள், இவைகள்தான் கிராமத்து வாழ்க்கைகள் என் உறவுகளே. அழகூற இந்த காட்சிகள் எப்பொழுதும் நம்மை மிக அற்புதமான செயல்களுக்கு இழுத்து சென்றுவிடும் என் உறவுகளே. இந்த காட்சிகள் தான் கிராமத்து வாழ்க்கையின் சாட்சிகள். தண்ணீர் வரும் பைப்புகள், நாற்றங்காய் செடிகள், பக்கத்தில் சப்போட்டா மரங்கள், தேக்கு மரங்கள், மா செடிகள், மாமரங்கள், இன்னொரு கொட்டாய்கள், இவையெல்லாம் கிராமத்து வாழ்க்கைகள் என் உறவுகளே. இவைகளோடு இந்த பூவரச மரங்களும், இந்த ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் மாட்டு கூட்டங்களும், தன் கன்றோடு இந்த 3 மாடுகளும் அற்புதமாய் ஓய்வெடுக்கும் காட்சிகளும், இவைகள்தான் என்றும் நம் வாழ்நிலைக்கு உகந்ததான காட்சிகள் என் உறவுகளே. அனுதினமும் இதுபோல் காட்சிகளை உங்கள் மனதிற்கு சற்றே படங்காட்ட முற்படுங்கள் என் உறவுகளே. வாழ்க்கை மிக அழகானது. அழகூற வாழும் வாழ்வியலை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். 1000 பரபரப்பான மிகப்பெரிய நகரங்களில் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் இதுபோல் கிராமத்து வாழ்வுதனை காட்சிப்படுத்துங்கள் உங்கள் மனதுக்குள். நிச்சயம் கிராமத்தில் இருப்பதை போல் உணர்வீர்கள். மனது லேசாகும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக சுறுசுறுப்பாக முன்னேறி செல்ல இந்த காட்சிகள் மிக அற்புதமான எடுத்துக்காட்டுகளாக உங்களுக்கு அமைந்துவிடும் என் உறவுகளே. இன்றளவும் நம் நாட்டில் உலகளாவிய பால் பற்றாக்குறை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. சிறிதேனும் அவைகளை போக்கிவிட உங்களுக்குள் கிராமங்களில் நிலமேனும் இருந்தால் அங்கே சற்றே ஒரு மாடுகளேனும் 2 மாடுகளேனும் வாங்கி பராமரிக்கும் சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளுங்கள். நாட்டின் பால் பற்றாக்குறைக்கு நீங்களும் ஒரு ஊண்டுதலாக இருக்க வேண்டும் என் உறவுகளே. 1000 தான் நாம் கிராமத்தை தாண்டி நகரத்தில் வாழ்நிலையை அமைத்து கொண்டாலும் கிராமம் போல் உங்களுக்குள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள், தெரியும் இந்த வாழ்க்கையின் அற்புதமான நிகழ்வுகள். என்றும் இதுபோல் காட்சிகளை உங்களுக்கு படமளிக்குவதில் மறந்துவிடாது அழகு தமிழ் கவிதை கழகம். அனுதினமும் இந்த காட்சிகளை உங்களுக்கு படம் காட்டுதலில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றது அழகு தமிழ் கவிதை கழகம். நன்றி, வணக்கம். இதை பிறருக்கும் பகிர்ந்து நலம் பெற பயன்பெறச் செய்யுங்கள் என் உறவுகளே.